வாங்க மக்களை, கீரை இது மிளகாத்தக்காளி கீரை பொரியல் பண்ணுறேன். மிளகாத்தக்காளி 2 கட்டு, பெரிய வெங்காயம் ஒரு 1/4 கிலோ, உப்பு தேவையானது, வரமிளகா ஒரு 7 வரமிளகா, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 தக்காளி, தேவையான எண்ணெய். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஜீரகம் போட்டுக்கலாம். கடுகு பதிலாக நான் ஜீரகம் போடுறேன். வரமிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். கடுகு போட்டோம்னா தெரியாத, அதனால் அதுக்கெல்லாம் ஜீரகம் போட்டுக்கிறேன். வரமிளகா போட்டுக்கிறேன். வெங்காயம் வெந்துடுச்சு. அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். ஏன்னா மிளகாத்தக்காளி கீரைக்கு தக்காளி போடுறதுல நினைக்காதீங்க, கொஞ்சம் அது கஷ்டடிக்கிறதுலாம் குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க, அதுக்காக தான் தக்காளி போட்டுக்கிறேன். நான் தக்காளி வந்துடுச்சு. தக்காளி வந்து கீரை போட்டுக்கலாம். நான் கழுவிட்டு ஏற்றணும். கழுவிட்டு கீரையை தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் கஷ்டம் தெரியாது, தக்காளி புளிப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம் தெரியாது, அதுக்காக நான் வந்து போட்டுக்கிறேன். அதே மாதிரி கீரை வந்து மூடி வச்சு வேவிக்கூடாது. மூடி வச்சோம்னா அப்படியே கருப்பு கலர் ஆயிடும், பச்சை கலர் அதிகமாக இருக்காது, அதனால் மூடி வைக்கூடாது. கீரை வந்துடுச்சு. 2 முட்டை உடச்சி வச்சுருக்கிறேன். முட்டை ஊற்றுறேன். முட்டைக்கு நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குது. தக்காளி போட்டுக்கிறதுனால நல்லாயிருக்கும். குழந்தைகளாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கீரை ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து மிளகாத்தக்காளி கீரை தண்டு எடுத்துருக்கிறேன். அது வந்து இந்த கீரை தண்டு வடித்து வச்சுருக்கிறேன். கீரை தண்ணி, வெங்காயம், கருவேப்பிலை அடித்து வச்சுருக்கிறேன். ஜீரகம், மிளகு, பூண்டு, வரமிளகா எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். தேவையான மஞ்சத்தூள், கடுகு 1 ஸ்பூனு, 2 தக்காளி, உப்பு, தேவையான எண்ணெய். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். மிளகாத்தக்காளி தண்டு அந்த தண்டை அரைச்சி அதில் சூப் எடுத்துருக்கேன். அந்த தண்ணியை எடுத்து நாம் அதில் வந்து சூப்பு ரசமாக எதாவது வச்சுக்கோம்னா நல்லா சாப்பாடு கொடுத்து சாப்பிடும்போது வயிற்றுக்கு புண்ணெல்லாம் நல்லாகும். அதனால் போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம செஞ்சுட்ருக்கிறது. நீங்கள் சாப்பிட்டு எனக்கு அது சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் சாப்பிட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மணிக்கூட இதே போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். புளியெல்லாம் ஊற்றாவில்லை, புளிப்புக்காக தக்காளி மட்டும் தான் போட்டுக்கிறேன். நல்லாயிருக்கும். சாப்பிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் தக்காளி நல்லா வணங்கிட்டு ஊற்றிக்கலாம். அப்படி ஊற்றிக்கலாம். நல்லாயிருக்கும். கொதிச்சிருச்சு. நல்லா வாசனையாக நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. நான் பாக் பண்ணிடலாம். மிளகாத்தக்காளி கீரை பொரியல், மிளகாத்தக்காளி தண்டு சூப்பு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.